ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கை சுருக்கம் வராமல் எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கணும். கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லும்போது இந்த சைடில் ஆம்கோல் கிட்ட துணி தூக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கை சைடு தூக்கிட்டு இருக்கா இல்லை வந்து முன்பாகத்தில் தூக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது வந்து சரியாக வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஆனால் வந்து நம்ம கை சைடு துணி வந்து தூக்காமல் எப்படி வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக வந்து கட்டிங் போடுறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கரை சைடு போட்டேன். அதனால வந்து கரை சைடு வந்து நமக்கு பத்தலை, ஜாயின் போட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால இந்த சைடு வந்து மாற்றி ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிட்டேன். நீங்கள் ரெண்டு சைடில் எது வேணாலும் போட்டு பாருங்கள், எது உங்களுக்கு அகலம் சரியாக வருது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். இப்போ கீழே வந்து ஒரு 1.25 இன்ச் அளவில் வந்து விட்டுருக்கேன். எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க கையை, ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு கோடு வந்து போட்டுக்கலாம். 1 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க, அதனால வந்து அந்த அளவில் போட்டுக்கலாம். அளவு ப்ளவுஸ் வச்சு உள் பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க. அதுவும் கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு கரெக்டான அளவு வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல கரெக்டாக இந்த மாதிரி வந்து வச்சுட்டு, இந்த ப்ளவுஸ் ரொம்ப சுருக்கமாக இருந்தது, நான் வந்து ஒரு அயன் பண்ணிட்டு தான் இப்போ வந்து நான் வந்து கட் பண்ணுறேன். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து கையை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு அடுத்து மேலே இந்த இடத்துல பிசிறு வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பிசிறு மேல் பக்கமாக தான் இருக்குது. அந்த மேலே அந்த பிசிறு வர இடத்துல கரெக்டாக நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. அடுத்தது ஆம்கோல் கிட்ட தேர்ட் டாட் வருது இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம வந்து இதை மார்க் பண்ணும்போது இந்த துணி வந்து இப்படி மேலே தூக்காமல் பார்த்துக்கணும். இப்போ கரெக்டாக இந்த இடத்துல நான் கரெக்டாக அந்த பிசிறு திருப்பி வச்சுட்டு அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிடுறேன். பேக்ல என்னோட விரல் இருக்கிற இடத்துல நான் வந்து மார்க் பண்ணிடுறேன். இதுக்கு அடியில் இன்னொரு பிசிறு இருக்கும், அதை வந்து இதை நம்ம இப்படி கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். இதை எடுத்து வச்சாலும் இங்கே நம்ம திரும்பி பார்த்துக்கணும், இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து துணி தூக்காமல் இருக்கா அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுறேன். அவ்வளோதான், இந்த 4 அளவுகள் மட்டும்தான். இதை வச்சு நம்ம வந்து ஸ்லீவ் வந்து வரைஞ்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஸ்லீவ் கட்டிங் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ரெடி அளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம், எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இந்த இடம். இப்போ இதே போலவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் இதே போல் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் வந்து எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து அந்த துணி வந்து தூக்கிட்டு இருக்காது. ஒரு சிலருக்கு மேலே இந்த இடத்துல இருந்து 3 இன்ச் வந்து இறக்கம் வந்து வரும், ஒரு சிலருக்கு கம்மியாகவும் வரும், ஒரு சிலருக்கு இன்னுமே பாதிக்கு பாதி அந்த அளவில் வந்து இருக்கிற மாதிரியும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து கட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு கூட வந்து கட் பண்ணிக்கலாம், இந்த கை உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, இதே அளவில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி. இப்போ இது வந்து கட் பண்ணியாச்சு. கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டுருக்கேன். இப்போ இதில் 2 பீஸை மட்டும் எடுத்து நம்ம இதே போல் குடஞ்சி வெட்டிக்கலாம். ரொம்ப வந்து நம்ம இந்த எண்டு வரையும் போக தேவையில்லை, லைட்டாக மட்டும் இது வரையும் மட்டும் ஒரு 1 இன்ச் 1.25 இன்ச் அளவுக்கு மட்டும் விட்டாலே வந்து போதும். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் அழகாகவும் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.